வணக்கம்ங்க. நான் பிரியா. இந்த சிவன்கண் போட்டு காட்டுறது என்னோடய அம்மாங்க. அவங்களே பேசுவாங்க. இதில் ஒயர் பின்ன 6.25 அடி வெட்டிக்கணும். 27 ஒயரு. இப்போ 27 ஒயரும் சமமாக மடித்து வச்சுக்கிட்டேன். அதை இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு சாதா முடிச்சு போட்டுக்கிறோம். அடுத்து சிவன் கண் முடிச்சு ஒரு ஒயரு, அடுத்த ஒயர் எடுத்துக்கணும். ரெண்டாவது ஒயர் எடுத்து அந்த ரோலில் இருக்க ஒயரை வந்து மடக்கிக்கணும். நம்ம காமிக்கிறது வருதா? இப்படி மடக்கி அந்த வெட்டின ஒயரை எடுத்து இந்த நாட்குள்ளே விட்டுக்கணும். பேது சிவன் கண் நாட்டு வந்துருச்சு. இதே வரிசையாக 27 ஒயரையும் நாட் போட்டுக்கணும். ஒன்று சாதா முடிச்சு, ஒன்று சிவன் கண். இருபத்தி 27 முடிச்சும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது 2 ரோல் பேக்குங்க. அதுக்கு வந்து 27 முடிச்சு போடணும் நீளத்தில். எங்ககிட்ட சும்மா இது சாம்பிளுக்கு தான் போட்டு காட்டுறோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் முடிச்சு கம்மியாக தான் போட்டிருப்போம். நீங்கள் 2 ரோல் பேக்குக்கு 27 முடிச்சு போடணுங்க. 27 முடிச்சு போட்டு 13 லைன் போட்டுக்கணும். நடு சென்ட்ரு ஒரு லைனு, இந்த பக்கம் 6 லைனு, அந்த பக்கம் 6 லைனு, மொத்தம் 13 லைன் போட்டுக்கணும். 13 லைன் போட்டுக்கிட்டு நான் காமிக்கிறோம் மூளை எப்படி திருப்புறதுன்னு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு போடுற லைனை வந்து நீங்கள் சென்டர் லைனாக வச்சுக்கணுங்க. இதுக்கும் மேலே 6 லைனு, இதுக்கும் கீழே 6 லைன் போடணும். மொத்தம் 13 வரும். இந்த 13 லைன் வந்து கூடையோட அடிபாகம் இருக்குது இல்லைங்களா, அதோட அகலங்க. நீளம் 27 முடிச்சு, அகலம் 13 முடிச்சுங்க. அப்போது இங்கே மேலே ஒரு 2-3 லைன் போடுறோம். அதெல்லாம் வெட்டி தட்டா சின்ன சின்னதாக வேணாம் வேஸ்ட்டாக போயிருமில்ல. இதே மேலே லைன் போடுறீங்க. இதான் 13 லைன் போடணும். அடுத்த லைன் ஹைட் ஏற்ற 13 லைன் போடணும்ல. 27 முடிச்சு போட்டுக்கணும். அடுத்து 27 இந்த மாதிரியா? 27 முடிச்சு. இப்போ 13 லைனு, இந்த பக்கம் 6 லைனு, இந்த பக்கம் 6 லைனு, ஒரு சாதா முடிச்சு, ஒரு சிவன் கண்ணு. ஒயர் சரியில்லை, மொத்தமாக இருக்கும்.
இந்த மாதிரி 13 லைன் போட்டுக்கணும். 13 லைன் போட்டுட்டு மூளை திருப்புறது எப்படின்னு சொல்கிறேன். கலர் காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. இது இப்போ மூளை திருப்புறதா பண்ணுறீங்க? எல்லாம் மூளை திருப்புறது இந்த லாஸ்ட்டுக்கு வந்து சொல்கிறேன். மூளை திருப்புறதுக்கு இப்போ திருப்பி 13 லைன் போட்டதுக்கு பின்னாடி நம்ம எப்பயும் போடுற மாதிரி அந்த 27 முடிச்சும் போட்டு வரணும். 27 முடிச்சு போட்டுட்டு சொல்கிறேன். இப்போ இது என்ன பண்ணுறீங்க? மூளை திருப்புறதுக்கு. இன்னும் 13 போடுவீங்களா அப்போது? இல்லைடா, இப்போ 13 லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம், சொல்லியாச்சு. 13 லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மூளை திருப்புறதுக்கு இல்லை 13 லைன் போட்டு காமிக்கணும். இல்லை போட்டு காமிக்க தேவையில்ல. 13 லைன் போட்டாச்சு. அடுத்து மூளை திருப்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயும் போல் அந்த லென்த்து ஒயரை விட்டுட்டு சுற்று ஒயரை வச்சு அந்த 27 ஒயர் வெட்டின ஒயரில் முடிச்சு போட்டிருக்கிறதையும் முடிச்சு போட்டுக்கிறோம். 27வது முடிச்சு இப்போ நான் போடுறேன். போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது மூளை திருப்புறேன். எப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சுத்து ஒயரை வச்சு அடுத்து 13வது ஒயரில் இருக்கிற அந்த முடிச்ச சிவன் கண் முடிச்சா மாற்றிக்கிறோம். இப்போ நான் போட்ட மாதிரியே 4 மூலையிலையும் முடிச்சு போடணும். இப்போ இங்கே மூளை திருப்பும்போது முடிச்சு வந்து வேறு மாடலாக தான் வரும். ஒன் லைனு 4 பக்கமும் மூளை திருப்பினோம்னா சிவன் கண் தான் வரும். இப்போ நான் 2 பக்கம் மூளை திருப்பிட்டேன். 3வது பக்கம் மூளை திருப்ப போகிறேன்.
3 பக்கம் மூளை திருப்பிட்டேன். அடுத்து 4வது பக்கம் மூளை திருப்புறேன். நாலாவது பக்கம் மூளை திருப்பிட்டு நார்மலாக அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றிக்கிட்டே வந்து நமக்கு லென்த்து எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். இப்போ 27 முடிச்சு அப்படின்னா 24 லைன் போடலாம். 23 லைன் போட்டுட்டு 24வது லைனில் வந்து உள்ள ஒரு லைன் வர மாரி மடித்து சொருவிக்கணும். இந்த 23 லைன் வந்து பையோட உயரங்க, ப்ளஸ் ஒரு லைன் வந்து நம்ம மடக்கி சொருகிறதுக்காக. பாருங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க.